மற்றும் ஒரு அண்மை செய்தி. வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்யும் டெண்டரை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்யும் டெண்டர், அது தொடர்பான டெண்டரை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதி இணைகிறார். வணக்கம் மதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மின் பயனாளிகளின் வீடுகளில் பொருத்துவதற்காக ஸ்மார்ட் மின் மோட்டார்கள் கொள்முதல் செய்ய கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டிரான்ஜெட்கோ டெண்டர் கோரியது. இந்த டெண்டர் ஆவணங்களில் தொழில்நுட்ப டெண்டர் மற்றும் நிதி டெண்டர் ஆகிய இரண்டையும் திறந்து ஒப்பந்ததாரரை இறுதி செய்த பிறகு அதைவிட குறைந்த தொகையில் டெண்டர் கோரும் வகையில் எதிரேலம் நடைமுறையை பின்பற்றப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எதிரேலம் நடைமுறை டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டத்திற்கு விரோதமானது என கூறி ஹைதராபாத்தை சேர்ந்த எஃபிகா என்ற தனியார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. வழக்கு விசாரித்த தனி நீதிபதி எதிரேல நடைமுறை டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி மின் மீட்டர்கள் கொள்முதல் தொடர்பான டெண்டரை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து டிரான்ஜெட்கோ தரப்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரித்து டிரான்ஜெட்கோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை ஏற்றுக்கொண்டு டெண்டரை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. எதிரேலத்தில் டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டம் எந்த விதத்திலும் தடை விதிக்கவில்லை என்றும் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் தெரிவிக்கவில்லை என்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.